ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல அனுஷ்காவோட ஃப்ரெண்டு டெனியோட புருஷனை கடத்திட்டு போயிருப்பானுங்க. உடனே டெனி பதறிட்டு சொல்லிட்டு இருக்கா, இப்ப என்ன பண்றது, இவனுங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அனுஷ்கா சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு, என்னை மன்னிச்சிரு, இவங்க எல்லாருமே என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உன்னோட புருஷனை இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இவளுக்கு ரொம்பவே படபடப்பா இருக்கு. சரி வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் உன்னோட புருஷனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போய் தேட போறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு வலையில் ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. ஐயோ, இதில் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கீழே ஒரு கத்தி இருக்குது. அதை அனுஷ்கா கீழே குடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து அதை கட் பண்ணி எப்படியோ அதுலேருந்து வெளில வந்துடுறாங்க. இப்போ இங்கேயும் இல்லை, எங்கே தான் என்னோட பூஷனை கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிகிட்டு இருக்கா. அப்படியே அவளோட பூஷங்காரனை தான் காட்டுறாங்க. அவனை ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கா, அதுக்கு மேலே நிற்க வச்சு மேலே அப்படியே தூக்கு மாட்டுற மாதிரி மாட்டி இவனோட வாயை கட்டி அந்த ஐஸ் கட்டி மேலே அவனை நிற்க வச்சிருக்கானுங்க. இவனை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்கானுங்க. இதுக்கு மேலே அவனை சுற்றி வட்டமாக ஒரு நெருப்பு வளையத்தையும் ஏற்படுத்திட்டு உடனே டேனிக்கு கால் பண்ணி, உன்னோட புருஷனோட உயிர் பயங்கரமாக ஆபத்தில் இருக்குது, இப்போ நம்ம ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி ஒரு கேம் விளையாடலாமா, உன்னோட புருஷனை நீ தேடி கண்டுபிடிச்சிட்டீன்னா அவனோட உயிரை நீ காப்பாற்றிடலாம், அப்படி மட்டும் நீ தேடி கண்டுபிடிக்கலைன்னா அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி மேட்டி விட்டுட்டு போகிறான். இவளுக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அலறான். அவன் வீடியோ அனுப்பியிருப்பான். அந்த வீடியோவை பார்த்த உடனேயே அனுஷ்காவுக்கு புரிஞ்சிருது, இந்த இடமா, இது எனக்கு நல்லாவே தெரியும் டேனி, வா போகலாம், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துக்கு அவளை அழைச்சிட்டு போயிடுறா. புருஷன்காரனும் ஐஸ் கட்டி மேலே நின்றுக்கிட்டு வழியில் ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கான். அவனால் எதுவுமே பண்ண முடியலை, கத்த கூட முடியலை. கரெக்டாக அந்த இடத்துக்கு டேனியும் அனுஷ்காவும் போயிடுறாங்க. போய் பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. தன்னோட புருஷன் இந்த குளத்தில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் பேர் சொல்லி கத்திக்கிட்டே அவனை தேடி ஓடுறா. அங்கே பார்த்தா ஒரு வளையம் மாதிரி நெருப்பு போட்டு வச்சிருக்கானுங்க. உடனே அதை தாண்டிட்டு அவனை போயிட்டு அந்த கயிறுலேருந்து அவுத்து விடுறா. எங்கள் அனுஷ்காவும் அந்த வளையத்தில் இருக்கிற நெருப்பையும் அணைச்சி விட்டுடுறா. ரெண்டு பேரும் கை தாங்களா தூக்கிட்டு பூஷங்காரனை கீழே இறக்கி விட்டு என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. உடனே அனுஷ்கா கிட்ட டெனியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நல்ல வேலை, நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் இந்த இடத்துல தான் இவர் இருக்கான்னு சொல்லலைன்னா என்னோட பூஷனுக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கா. இல்லை, இது என்னால் தானே இவர் இந்த நிலைமையில் ஆனது, நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், இது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுஷ்காவும் சொல்றா. அவள் தான் டெனி சொல்றா, இந்த பாரு அனுஷ்கா, இந்த மாதிரி பொறுக்கி நாய்ங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது. உன் தங்கச்சியை ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் என் புருஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கானுங்க. இவனுங்களை நீ என்ன வேணா பண்ணலாம், இவனுங்களுக்கு கொடூரமான தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு எந்த ஹெல்ப் வேணான்னு கேளு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறா. இங்கே அனுஷ்காவும் அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வர. அங்கே பார்த்தா அந்த பொறுக்கி பசங்க எல்லாருமே காரில் இறங்கினானுங்க. உடனே அனுஷ்காவை பார்த்து, என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டியா உன்னோட ஃப்ரெண்டோட புருஷனா, இல்லை செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது அனுஷ்காவுக்கு கோவம் கத்துறா. அவனுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, என்னதான் பழி வாங்குவேன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு புருஷனை போய் எதுக்கடா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கரெக்டாக எல்லாருமே அங்கேருந்து வந்துடுறாங்க. முக்கியமாக அத்தைக்காரிலாம் ஐயோ என்னோட பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோலாகலமாக கொண்டாடுறாங்க. கொண்டாடிட்டு அவனுக்கு ஆரத்தி எடுத்து அப்படியே ரொம்ப வரவேற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அனுஷ்காவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதை விட அவனை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே யுவராஜ் அனுஷ்காவை பார்த்துட்டு என்ன பார்க்குறவா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா, என்ன யுவராஜ் இதெல்லாம், இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் கத்துறா. உடனே எதா இருந்தாலும் வீட்டு உள்ளாக்க பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளாக்க அழைச்சிட்டு போகிறான். அங்கே பார்த்தா அந்த ரவுடி பசங்க எல்லாத்துக்கும் மாலை போட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து குடிக்க வச்சுட்டு இருக்காங்க. லட்டுலாம் அம்மா கறி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அனுஷ்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே கண்ணா பின்னானே திட்டுறா. இந்த பொறுக்கி நாய்ங்க அப்படி என்ன சாதனை பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க,
இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் அப்படியே வந்து தூக்குல தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கத்தி விட்டுடுறா. உடனே அத்தைக்காரி வந்து இவ்வளவு திமிரடி உனக்கு, என் மகனை பார்த்து நீ என்ன பேசுற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா கேட்ட உடனே யுவராஜ் வந்து கத்துறான், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, தேவையில்லாம இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்காத, இங்க இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு பெரியவங்க, அவங்க முன்னாடி நீ ஓவரா குரல் வசதி பேசிட்டு இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா கேட்கிறான். இந்த பாரு இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு கேவலமான வேலை பண்ணியிருக்கான் இவன் தெரியுமா, என்னோட தங்கச்சியை ரேப் பண்ணியிருக்கான், இவன் ஒரு ரேபிஸ்ட், அப்படிப்பட்டவனை வந்து இங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ அருவருப்பா இருக்கு தெரியுமா. அப்புறம் யுவராஜ், நீ உன்னை நான் இவ்வளோ காதலிச்ச, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி வந்து என்னோட தங்கச்சியை வந்து யாரை ரேப் பண்ணானுங்களோ அவனுங்களெல்லாம் நான் வந்து பழி வாங்கி நான் வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ என்கிட்ட சொன்ன, ஆனால் நீ கோர்ட்லேருந்து அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, என்ன நீ மறுபடியும் ஏமாத்திட்டல்ல, எதுக்கு இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே அந்த இடத்துக்கு அந்த பொறுக்கி பையன் வந்து அவன் அப்படிதான் பண்ணுவான், உன்னால என்ன பண்ண முடியும், அவன் என்னோட கேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே அனுஷ்கா கோவம் வந்து நீ வாய மூடா பொறுக்கி பையில அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுடுறா. உடனே யுவராஜ் வந்து வாய மூடு, தேவையில்லாத விஷயம் பேசாத, ஆனா நீங்க போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர வாக்குவாதம் போயிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குற தங்கச்சிக்காரி அண்ணி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இழுத்துட்டு போயிடுறா. அனுஷ்கா கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறா. இங்க யுவராஜா அந்த பொறுக்கி பைய கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ்டா தம்பி, உன் பொண்டாட்டிய எனக்காக நல்லா திட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். ஆனா வில்லத்தனமும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். இவனை வச்சுதான் நம்ம காயை நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்க அனுஷ்கா வந்து ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. எதுக்கு நீ வந்து என்னை வந்து இழுத்துட்டு வந்த, அவங்க பண்றதெல்லாம் சரியா சொல்லு கோமல் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது உடனே தங்கச்சிக்காரி சொல்ற, இந்த பாருங்க நீ எனக்கு எல்லாமே தெரியுது புரியுது, அண்ணன் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்ன பண்ண சொல்றீங்க, என் வயசு தான் இருக்கும் உங்களோட தங்கச்சிக்கு, அப்படிப்பட்ட அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க, அதுக்கான தண்டனை உங்களுக்கு வேணும் தான், ஆனா வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே இது புரிய மாட்டேது, தலை தூக்கி வச்சுட்டு கொண்டாடும் போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், உங்க நிலைமையில இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் பதறுவா, எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க அண்ணி, இல்லைன்னா உங்களையே ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிக்கிட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அனுஷ்கா வந்து என்னால பொறுத்துக்கவே முடியாது, இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட என்னால பொறுத்துக்க முடியாது கோமல் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இங்க தங்கச்சிக்காரி அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது உடனே வந்து அந்த அம்மாக்காரி இருக்கால, அந்த தங்கச்சிக்காரியோட அந்த அம்மா பெரியம்மாக்காரி வந்து என்னடி திமிரா உனக்கு, இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளோட தலையை பிடிச்சி அப்படியே அந்த நெருப்பு கிட்ட கேஸ் ஸ்டவ் கிட்ட அப்படியே வைக்கிறதுக்கு போறா. உடனே வந்து அம்மா அம்மா நான் என்னம்மா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா. என்னவா இவளுக்கு இந்த அனுஷ்காக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ற, நீ எங்க பக்கம் இல்லையா அவ பக்கமா அப்படின்னு கேட்டோன்னா, ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, நான் உடனே உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணல, இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண எல்லா காய்கறியும் மீனுக்குன்னு கீழே போட்டு பாருமா, உங்களுக்கு சமைக்கிற வேலை தானே, அதை எப்படி ஒன்றுக்கு ரெண்டு ஆக்கணும் பாரு, இப்போ அவங்க க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிக்கணுமா, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் நடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே அம்மாக்காரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதானே ஏன் பொண்ணா இருந்துட்டு நீ எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவ, செல்லம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அத்தைக்காரி வந்து என்ன பண்றா, அனுஷ்காவை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமா திட்டிட்டு இருக்கா. அந்த கிச்சனே ரொம்ப அலங்கோலமா இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் செய்யணும், இன்னைக்கு கறி விருந்தே போடணும், என் பசங்க ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிலேருந்து வந்திருக்கானுங்க புரியுதா, உன் கையால தாண்டி நீ சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மாமியாக்காரி வேற அனுஷ்காவை ரொம்ப வெறுப்பேத்துறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து வெறுப்போட பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த கோர்ட்ல நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் நினைச்சு பார்த்து ரொம்ப வந்து அவங்களுக்கு கோவம் வருது. என்னோட பேத்தியோட அந்த சாவுக்கு காரணமான அந்த ரவுடி பசங்க தப்பிச்சு போயிட்டானுங்க அந்த வீட்டுக்கு, அவனுங்களை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், இந்த கோர்ட்டு வேணா அவனுங்களை விடுதலை பண்ணியிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து அவனுங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பங்கமா யோசிச்சு ஏதோ ஒரு பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பாட்டி அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ண போறாங்க, அனுஷ்கா அப்புறம் என்னதான் பண்ண போறான் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடு பிடிச்சவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.